தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூத்தாடி வேடம் போட்ட திருமாவளவன். கூத்தாடி வேடம் போட்ட திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஆலூர் ஷாநவாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் தளபதி விஜய் அவர்களை கூத்தாடி என்று கூறினார். விஜய் திருமாவளவனையோ விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களையோ தவறாக விமர்சிக்கவில்லை. அவர் பாட்டுக்கு அவர் தனிப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் நினைவில் எல்லோருக்கும் தலைவரானவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எழுதிய புத்தகத்தை விஜய் வெளியிட்டார். அந்த நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டார். அதுதான் அவர் செய்த தவறா என்னன்னு தெரியல. ஒரு ஆளும் கட்சி சரியாக செயல்படவில்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுவது, எடுத்துரைப்பது அது எதிர்க்கட்சியின் பொறுப்பு. அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். இதில் தவறேதும் கிடையாது. ஆனால் அந்த திமுகவுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு இருக்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷாநவாஸ் அவர்கள் விஜயை கூத்தாடி என்று விமர்சித்துள்ளார். விஜய் கூத்தாடி தான், எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் தலைவர் கூத்தாடி இல்லையா? உங்கள் தலைவர் திருமாவளவன் கூத்தாடி வேஷம் போடலையா? அன்பு தோழி, மின்சாரம் 2 படத்தில் கூத்தாடி வேஷம் போட்டிருக்காரா? இஸ்லாமியர் மாதிரி வேஷம் போட்டு நடிச்சிருக்காரா இல்லையா? அப்போ உங்கள் தலைவர் கூத்தாடி கிடையாதா? ஒரு படம் நடித்தா என்ன, 1000 படம் நடித்தா என்ன? நடித்தா நடித்தது தான். கூத்தாடி வேடம் போட்டால் கூத்தாடி தான். உங்கள் தலைவர் 2 படத்தில் நடிச்சிருக்காருல, அப்போ அவரும் கூத்தாடி தானே? அப்போ அந்த கட்சிக்கு தலைவர் கூத்தாடி தானே? அந்த கூத்தாடியோட தொண்டர்கள் தானே நீங்கள்? அப்போ விஜய் மட்டும் கூத்தாடின்றீங்க. இன்னைக்கு ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுங்கிறது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாப். அதாவது ஒருத்தவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய தொழில் பண்ணியிருப்பாங்க. ப்ரொஃபஷ்னல் ஜாப். விமான ஓட்டியாக இருந்திருக்கலாம், டிரைவராக இருந்திருக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்திருக்கலாம், மருத்துவராக இருந்திருக்கலாம், பொறியாளராக இருந்திருக்கலாம். அதே மாதிரி அவர் ஒரு நடிகர். அது அவருடைய ப்ரொஃபஷ்னல் ஜாப். அவர் படித்து முடித்த உடனே அவர் நடிக்க வந்துட்டாப்புல. அது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாப். இப்போ அரசியலுக்கு வந்திருக்கார். இன்றைக்கி இருக்கிற தொழில்கள்லேயே அதிக வருமானம் தரக்கூடிய தொழில் நடிகர் தான். ஒரு படம் நடித்தா 1 கோடி, 2 கோடி, 10 கோடி, 200 கோடி, 250 கோடி தான் வாங்குறாங்க ஒரு படத்தில். இன்றைக்கி ஒருத்தர் படிச்சுட்டு வேலைக்கு போனோம்னா 10,000 ரூபா சம்பளம் வாங்கினா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 தான் வருது. ஆனால் ஒரே படத்தில் 250 கோடி வாங்குறாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி விஜய் சேதுபதி சாதாரணமாக ஒரு வேலை பார்த்தவர், அக்கௌண்டண்ட் ஆனவர், சினிமாவில் நடித்து இன்றைக்கி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாப்புல. சம்பளம் 50 கோடி ரூபா சம்பளம். நினச்சி பார்த்துருப்பாப்லையா? நடிப்பு தொழில், அதிகமாக சம்பளம் தரக்கூடிய ஒரு தொழில் நடிப்பு தொழில். அதை போய் கூத்தாடின்னு சொல்லி கேவலமாக பேசாதீங்க. எம்ஜிஆர், கருணாநிதி, அண்ணாதுரை, ஜெயலலிதா எல்லாமே கலையுலகத்தை சார்ந்தவங்க தான். என் கூத்தாடிக்கு அறிவு கிடையாதா? ஆட்சி திறமை கிடையாதா? நிர்வாக திறமை கிடையாதா? மூளை கிடையாதா? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் மூளையா? நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பொறி விற்றீங்களா? என்ன வேலை பார்த்தீங்க? அதே மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் உங்களுக்கு மட்டும்தான் மூளை இருக்குது. கூத்தாடிக்கு மூளை கிடையாதா? ஆட்சி திறமை கிடையாதா? நிர்வாக திறமை கிடையாதா? உணர்வுகள் கிடையாதா? அவர் திமுக ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுக்குறாப்புல, வரவேற்கணும். நீங்கள் சரியாக இருந்தால் ஏன் திமுககாரவங்களை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க? திமுக ஆட்சி சரியில்லை, அதனால தானே குரல் கொடுக்குறாங்க. நீங்கள் திமுகவோட ஒட்டிக்கிட்டு நீங்கள் திமுகவோட வாழை பிடிச்சிட்டு இருக்கீங்க. 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கும். ஏன் தில்லு இருந்துச்சுன்னா தனித்து போட்டியிட வேண்டியதானே? விஜய் என்ன உங்களை விமர்சிச்சாப்லையா? திருமாவளவனையோ விசிக தொண்டர்களையோ விமர்சிச்சாப்லையா? அவர் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் விஜய் அரசியலுக்கு வரணும்னு சொன்னீங்க. அவர் கட்சி ஆரம்பித்து இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. அதான உண்மை. உங்கள் தலைவர் ஒரு கூத்தாடி, அதை புரிஞ்சுக்கோங்க. விஜயை கூத்தாடின்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேளுங்க. அதுதான் உங்களுக்கு மரியாதை.